ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எனக்கு என்னடா ஃபேஷியல் வீடியோ வரலைன்னு பார்க்காதீங்க. கண்டிப்பாக இன்றைக்கி நான் ஃபேஷியல் வீடியோ போடுவேன். நேற்றுக்கு நான் ஒரு வீடியோ போடலை, நேற்றுக்கு ஒரு நாள் வீடியோ போடல, இன்றைக்கி கண்டிப்பாக நான் போடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ பாருங்கள். நான் வந்து ஃபேஷியல் பண்ணுறதுக்காக ஹேர் டை பண்ணுறதுக்காக ஒரு சில பொருட்களை வாங்கிட்டு வந்திருக்கேன். அது என்ன பொருள் அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். நான் வந்து உண்மையிலே நேச்சுரலாக தான் இருக்கிற பொருள் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதில் எந்த கெமிக்கல் பொருளும் கலக்க முடியாது, கலக்க மாட்டேன். ஒரு 10 பொருள் நம்ம வீட்டுக்கு கஷ்டங்கள், அதாவது நம்ம வீட்டில் எப்போதும் வந்து கடன் பிரச்சனை, நோய் நொடி மாதிரி வீட்டில் ஏதாவது சண்டை சச்சரவு இப்படிலாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து சரி பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு சாம்பிராணி பொடி தயாரிக்கணும். அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு சாம்பிராணி பொடி தயாரிக்கிறதுக்காக ஒரு சில பொருட்களை வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் உங்கள் வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும், நெகட்டிவ் எனர்ஜி போயிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். உங்களுக்கு வீடு நல்ல வாசனை, வீட்டில் வந்து நல்ல சக்தி இருக்கும்போது நல்ல ஒரு வாசனை வரும்போது நமக்கே ஒரு மனசுக்கு உடம்புல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். வேணால் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நான் போடுற அந்த சாம்பிராணியை உங்களுக்கு சொல்லலான்னு இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த பொருளாக வாங்கிட்டு வந்து உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். இந்த சாம்பிராணி அரைச்சிட்ட பிறகு என்னென்ன போட்டு அரைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். கண்டிப்பாக வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த ஃபேஸுக்காக வேண்டி ஃபேஷியல் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு சில பொருட்களை மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். மீதியெல்லாம் நம்மளோட வந்து வீட்டிலே வந்து இருக்கும். இது வந்து தேன் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அதாவது ஆலோவேரா ஜெல் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆலோவேரா ஜெல், ரோஸ் வாட்டர் ஒன்று வாங்கியிருக்கேன். இதெல்லாம் வந்து முக்கியமானது. இது வந்து கடையில் தான் வாங்கலாம். மற்றபடி நம்ம வீட்டில் வந்து அரிசி மாவு, கடலை மாவு இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கும். இல்லை செஞ்சுக்கலாம், இல்லை வாங்கிக்கலாம். இது வந்து மருதாணி செடி எங்கள் வீட்டில் இருக்குது. இருந்தாலும் மருதாணி பொடி அவசரத்துக்கு தேவைக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து சாம்பிராணி போடுறதுக்காக வாங்கினது தான். கடலை மாவு, இதெல்லாமே வந்து இப்போ நம்ம ஃபேஷியல் பண்ணுறதுக்காக வாங்கினது. இது வந்து ஒரிஜினல் மஞ்சள், அவங்களே அரைச்சி விற்கிறது. ஒரிஜினல் மஞ்சள் நாட்டு மருந்து கடையில் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரிஜினல் மஞ்சள் பாருங்கள். இதெல்லாம் நம்ம வந்து இப்போ வந்து ஃபேஷியலுக்காக வேண்டி ஒரு சில பொருட்கள் மட்டும் வாங்கியிருக்கேன். மீது எல்லா பொருளுமே நம்ம வீட்டில் இருக்குது. தக்காளி ஜூஸு, கத்தாழை இருக்குது, தக்காளி இருக்குது, உருளைக்கிழங்கு நம்ம வீட்டில் இருக்குது, பீட்ரூட் இருக்குது. மேக்ஸிமம் நம்ம வந்து என்ன போட்டு நம்ம வந்து செய்கிறோம் அப்படின்னா அரிசி மாவு தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம். ஏன்னா வந்து அவங்க கொரியன்ஸு இந்த மாதிரி அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அரிசி மாவு தான் அதிகமாக பயன்படுத்தி ஃபேஷியல் பண்ணுறாங்க. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சும்மா ஒரு சில தேவைகள் மட்டும் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மாலை வணக்கம். இங்கே இருக்கிற பொருள் எல்லாமே இப்போ நான் புதுசாக வாங்கிட்டு வந்ததுங்க. இது வந்து ஃபேஸ் க்ரீம் செய்கிறதுக்கும் அண்டு ஹேர் ஆயில், அதாவது ஹேர் டை செய்கிறதுக்கும் புதுசாக ப்ரெஷ்ஷாக எல்லாமே இப்போ நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய் செலவு ஆகிருக்கு. இதெல்லாமே அது இல்லாத வந்து நம்ம வீட்டுக்கு வந்து எப்போதுமே கடன் பிரச்சனை, வீட்டில் குடும்ப சண்டை, அப்படியே வீட்டில் நிம்மதி இருக்காது. எப்போ பார்த்தாலும் நோய் நொடி அதிகமாக வர்றது, மருத்துவ செலவு அதிகரிக்கிறது, குழந்தையின்மை, அப்புறம் வந்து திருமணம் ஆகாத ரொம்ப நாள் இருக்கிற பிள்ளைகளுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பார்த்திங்களா. அதுக்கெலாம் வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு 10 பொருள் இருக்குது. அந்த பொருளை வாங்கிட்டு வந்து சாம்பிராணி போட்டு அடிக்கடி வாரத்தில் 2 நாளைக்கு அந்த மாதிரி சாம்பிராணி போட்டிங்கன்னா வீட்டில் நல்ல சக்தி வரும், நல்ல விஷயங்கள் நடக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். அதனால் இப்போ நான் வந்து நிறைய விஷயம் வந்து போயிட்டு அந்த ஒரு 10 பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இது வந்து வெண்கடுகு, இது வந்து சாம்பிராணி, கட்டி சாம்பிராணி, இது வந்து நாய்க்கடுகு, குங்குல்யம், அப்புறம் வந்து இது என்னன்னு தெரில, இது ஒரு பொருள். அதே மாதிரி அருகம்புல். இப்போ வில்வமும் வேப்பலை, நொச்சி இலை வந்து எங்கள் வீட்டில் இருக்குது. இலையாகவே பறித்து காய வச்சுக்கிறது. அதனால் இப்போ வந்து நிறைய பொருள் நான் வந்து சாம்பிராணி போடுறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் வந்து காய வச்சு நம்ம அரைச்சிக்கணும். மேலே இருக்க திறந்து விடுங்க. எப்படி காய வச்சு எப்படி வந்து அரைச்சி நம்ம வந்து இப்போ ஒரு டப்பாவில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்படி சாம்பிராணி போடணும்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. இனிமேலும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.